வாஞ்சிநாதன் விவகாரம் தொடர்பாக தலைமை நீதிபதி அமர்வுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக் ராஜா, விவரங்களை பதிவு செய்யும். நிச்சயமாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பணியாற்றி கொண்டிருக்கிற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் குறித்து சமூக வலைதளங்களில் சில இன்டர்வியூ மற்றும் பதிவுகளை அவர் பதிவிட்டிருந்தார். இது சம்பந்தமாக பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருந்த நிலையில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஜி.ஆர். சுவாமிநாதன் குறித்து சில புகார்களை உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பியிருந்தார். உச்சநீதிமன்ற அந்த அனுப்பப்பட்ட புகார் சமூக வலைதளங்களில் வெளியானது. இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை வழக்கு விசாரணை ஒன்றின் போது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை நேரடியாக வரவழைத்து இது போன்ற காரியங்களில் நீங்கள் ஏன் ஈடுபடுகிறீர்கள், இது குறித்து நீங்கள் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும், வரும் திங்கட்கிழமை நீங்கள் 1:15 மணிக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்திருந்தது. விசாரணையின் போது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். என் மீது இவ்வாறான அவதூறான கருத்துக்களையும் நீதிமன்ற மாண்புகளை குலைக்கும் விதமாக கருத்துக்களை தெரிவித்திருக்கான காரணம் என்ன என்று கேட்டார். அப்பொழுது வாஞ்சிநாதன் அனைத்திற்கும் எழுத்துப்பூர்வமாக நீங்கள் கேள்வி கேட்டால் நான் எழுத்துப்பூர்வமாக பதிலளிப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் அதை ஏற்க மறுத்த நீதிபதிகள், நீங்கள் இதுபோன்று பல்வேறு விவகாரங்களில் என்னை பற்றி எனது தீர்ப்பு பற்றி சாதிய ரீதியாக உள்ளதாக விமர்சனம் செய்துள்ளீர்கள், அதுக்கான அனைத்து ஆதாரங்களும் உள்ளது என தெரிவித்த நீதிபதி, இந்த விவகாரத்தில் நான் விசாரிக்க விரும்பவில்லை, தலைமை நீதிபதி அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு இந்த விவகாரம் குறித்து நாங்கள் பரிந்துரைக்கின்றோம், உங்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு எடுப்பதற்கான பல்வேறு முகாந்திரங்கள் உள்ளது, எனவே இந்த வழக்கை நாங்கள் தலைமை நீதிபதி அவர்கள் அமர்வுக்கு பரிந்துரை செய்கின்றோம், அவர்கள் இது சம்பந்தமாக உரிய முடிவு எடுப்பார்கள், இது குறித்து அதாவது உங்கள் மீது இருக்கக்கூடிய நீங்கள் என் மீது எழுப்பிய விமர்சனங்கள் குறித்து ஒரு விரிவான உத்தரவை பிறப்பிக்க உள்ளோம் என கூறி தற்போது இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவு பிறப்பித்தனர். தகவல்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.